எந்த டேட்டா பேஸ்ல தேடியும் அவன் மாட்டல. எப்படிடா அவன் எந்த விதமான ஒரு ஐடென்டிட்டி இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கான்? வணக்கம், நான் உங்கள் ராகவ்குமார். இது தீபிகா அதிர்வுகள். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற படம் வந்து வசந்த் ரவி நடிப்பில் வெளியாகிட்டு இருக்க இந்திரா அப்படின்னு ஒரு படம். இந்த படத்தை வந்து சபரீஸ் நந்தா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஹீரோவோட பேர் வந்து நம்ம வசந்த் ரவியோட பேர் வந்து இந்திரகுமார். இவர் வந்து ஒரு நிறையா குடிச்சிட்டு ஒரு ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிடுறாரு. இவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால இவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணி வீட்டில் உட்கார வச்சிருக்காரு. தனி ஆளு வெறி பிடிச்ச மாதிரி பண்ணியிருக்கான். He is definitely not mentally stable. We are dealing with a serial killer. பஸ்ல கிடைச்ச கையை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? அந்த கையும் பாடியும் வச்சு பார்க்கும்போது ஒரு 30-35 வயசு ஆள் மாதிரி தெரியுது சார். சஸ்பெண்ட் பண்ணி வீட்டில் உட்கார்ந்துருந்தா கூட அவருக்கு வந்து மன உளைச்சல் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் நிறைய குடிக்கிறார். இந்த சுச்சுவேஷனில் இவங்களுக்கும் இவங்களுடைய ஒய்ஃபுக்கும் வந்து சின்ன ஒரு தகராறு இருக்குது. ஒருத்தர் பேச மாட்டேங்கிறாங்க. இப்படி நாட்கள் நகர்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த டயத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து கண்ணு போயிடுது. திடீர்னு விஷன் வந்து போயிடுது. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு, இந்த வந்து அதிகமான குடிப்பழக்கத்தினால உங்களுக்கு விஷன் போயிடுச்சு. யாராவது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐ டொனேட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கண் பார்வை கிடைக்கும் அப்படிங்கிறாரு. இவர் வந்து அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த சுச்சுவேஷனில் சென்னை நகரில் வந்து நிறைய பேர் வந்து மர்மமான முறையில் கொலை செய்யப்படுறாங்க. அவங்க எப்படி கொலை செய்யப்படுறாங்க அப்படின்னா, கொன்னதுக்கு அப்புறம் அந்த கொலையாளி அவங்களுடைய கையை வெட்டி எடுத்துட்டு போறாங்க. இது சாதாரண கொலை இல்ல, மொத்தம் 3 மர்டர்ஸ் ஒரே பேட்டர்ன்ல பண்ணிருக்கான். இப்படி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இது எதனால் நடக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. அந்த கொலையாளி என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில் நம்மளுடைய வசந்த் ரவி உடைய ஒய்ஃபையே கொன்று ஒரு கையை வெட்டி எடுத்துட்டு போயிடுறான். அவருக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு. எப்படியாவது அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக முயற்சி பண்றாரு. இவருக்கு தான் கண்ணு தெரியாது இல்லையா? இவருடைய ஃப்ரெண்டு போலீஸ் ஒருத்தரை வந்து கூட்டிட்டு அவர் வந்து தேடுறாரு. ஒரு கட்டத்தில் ஒருத்தரை வந்து கண்டுபிடிச்சிறாரு. கண்டுபிடிச்சிட்டு அவர்கிட்ட வந்து போலீஸ்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறாரு. அவன் என்ன சொல்கிறான், நான் இந்த 4-5 கொலை மட்டும் பண்ணலை, கிட்டத்தட்ட 27 பேரை நான் வந்து கொலை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறான். போலீஸ்க்கே ஷாக்காக இருக்கு. சரின்ட்டு யாரை கொலை பண்ணான்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டெல்லாம் அவன்கிட்ட ஒவ்வொருத்தராக வெரிஃபை பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. அந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வசந்த் ரவியோட ஒய்ஃப். அவங்க வந்து அவர் சொல்கிறாரு, நான் இத்தனை கொலையும் நான் பண்ணேன், ஆனால் இந்த பொண்ணை நான் கொலை பண்ணலை அப்படின்னு கன்ஃபார்மாக சொல்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறாங்க, எதுக்குடா இதை மறைக்கிறா, எதுக்கு போய் சொல்கிறா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவர் சொன்னார், சார் நான் இத்தனை கொலையும் பண்ணுறதை நான் அக்செப்ட் பண்ணுறேன். இந்த ஒரு கொலையை வந்து நான் வந்து ஏன் வந்து இல்லைன்னு சொல்ல போகிறேன், நான் இந்த கொலையை கன்ஃபார்மாக பண்ணல அப்படிங்கிறாரு. அப்போ இந்த கொலையை பண்ணது யார் அப்படின்னு சொல்லிட்டு வசந்த் ரவி தேடுறாரு. அதுக்கப்புறம் வந்து கதை வேற ஒரு களத்துக்கு வந்து மாறுது. இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ஆஃப் வந்து ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மாதிரி இந்த படத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ரொம்ப சீக்கிரமே அந்த குற்றவாளியும் கண்டுபிடிச்சிடுறாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இல்லை என்னடா அதுக்குள்ளே படம் முடிஞ்சு யார் கொலைகாரன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, அதோட படம் முடிஞ்சு போச்சு போல் இருக்கு நம்ம நினைக்கிற டயத்தில் வந்து ஒரு ட்விஸ்ட், ஒரு படம் வந்து வேறு டயத்தில் யூ டர்ன் அடித்து வேற ஒரு ஜெனரை நோக்கி இந்த படம் போகுது. படத்தின் 2வது பாதி என்டையராக வேற. இந்த 2வது பாதி வந்து நல்லா ரசிக்கும்படியாகவே எடுத்திருக்காரு. 2வது பாதியை வந்து த்ரில்லரை தாண்டி ஒரு எமோஷன்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கு அந்த படத்தில். இது வந்து நல்லா ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஓப்பனாக சொல்லப்போனால் முதல் பாதி ஒரு ஆவரேஜ் லெவல் தான். 2வது பாதி ஒரு எபோவ் ஆவரேஜாக இந்த படம் கண்டிப்பாக இருக்குது. இது சைக்கோ த்ரில்லர்னு நம்ம காமிச்சு வேற ஒரு ஜேனரில் இந்த படத்தை வந்து குடிக்க ட்ரை பண்ணியிருக்கார் டைரக்டர். ஓரளவு இந்த படம் வந்து அவருடைய எய்மை வந்து டச் பண்ணிருச்சு அப்படின்றதே நம்ம சொல்லலாம். படத்தை நகர்த்தி கொண்டு போன விதம் வந்து நல்லா இருந்தது. ஏன்னா தேவையற்ற காட்சிகள் எங்கேயுமே இல்லை, தேவையற்ற விஷயங்களும் இந்த படத்தில் இல்லை. ஆங்காங்கே சில பாடல்கள் வருது, அதுவும் நீண்ட நேரம் இல்லை. ஸோ இதெல்லாம் நம்ம ஈஸியாக அந்த படத்தை வந்து கொண்டு போக வேண்டியது. படத்தில் ஒரு நல்ல விஷயம், படம் 2 மணி நேரம் ஒரு 8 நிமிடங்கள் தான் ஓடுது. கரெக்டாக இந்த கதைக்கு இவ்வளவு தான் இந்த இது தேவைன்னு டைரக்டர் கரெக்டாகவே வச்சுருக்காரு. அதனால் இந்த படம் வந்து நம்மளால் ஓரளவு உட்காந்து ரசிக்க முடியுது. இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் நடிக்கக்கூடிய சுனில் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. ஒரு சைக்கோவாக வந்து ரொம்ப நல்லா அவருடைய பிளேவை வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. வசந்த் ரவி வந்து நல்லா இயல்பாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கண் போன ஒரு போலீஸ் ஆஃபீஸர், கண்ணை இழந்த ஒரு இளைஞர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாரோ அதை வந்து கரெக்டாகவே தன்னுடைய நடிப்பில் வந்து கொடுத்துருக்காரு. அதே மாதிரி வந்து இதில் 2வது ஆஃபில் வரக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து அந்த ஒரு வேலைக்காரிக்கு வந்து லவ்வராக வரக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. எடுத்து செலக்ட் பண்ண விதம், வடிவமைக்கப்பட்ட விதம்னா வந்து அந்த கேரக்டர் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. படத்தில் ஒவ்வொரு கேரக்டரும் வந்து கரெக்டாகவே வந்து
வடிவமைச்சிருக்காங்க. அதே மாரி ஒவ்வொரு கேரக்டரும் தன்னுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத வந்து புரிய வச்சிருச்சு. அதான் அந்த கேரக்டரோட நோக்கத்த நோக்கி அந்த கதை நகருவதே படத்திற்கான ஓரளவு வந்து வெற்றிய நோக்கி நகர்ற ஒரு விஷயம் தான். Let's have a baby. என்ன சார் பயந்துட்டீங்களா? படத்தினுடைய கேமரா ஒர்க் பார்த்தீங்கன்னா, அதுல 2, 3 இடங்கள்ல தான் கேமரா வந்து பெரும்பாலும் நடக்குது. அதுலயும் குறிப்பா அபார்ட்மெண்ட்ல அவருடைய வீடுகள்ல வந்து ஷூட்டிங் வந்து அதிகமா அந்த அவருடைய ஷூட்டிங் அதிகமா நடத்தியிருக்காங்க. அந்த இடம் வந்து நல்லாவே லைட்டிங் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. லைட்டிங் இந்த படத்துல ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்ன்னே நம்ம சொல்லலாம். இந்த படத்துல மைனஸே இல்லையா அப்படின்னு சொன்னா, ஒரே ஒரு மைனஸ் தான் நான் முதல்ல சொன்னது. அதே மாரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல இருக்கக்கூடிய ஒரே மைனஸ் வந்து பின்னணி இசை. அதாவது சில இடங்கள்ல பின்னணி இசை வந்து டயலாக்க தாண்டி ஒலிக்குது. டயலாக் வந்து பின்னாடி நம்ம காதுகளுக்கு சரியா கேட்கல. இதை வந்து பின்னணி இசைய வந்து நம்ம வந்து சரி பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த படம் இன்னும் ஒரு சிறப்பான ஒரு படமா வந்திருக்கும். இதை வந்து இவங்க சரி பண்ணியிருந்திருக்கணும். ஒரு டைரக்டருக்கு வந்து ஒரு முதல் படமா இருந்தா கூட ஓரளவு ஒரு ஒரு எளிமையான, நேர்த்தியான ஒரு ஸ்கிரிப்ட் மூலமா இந்த படத்த வந்து குடுத்திருக்காரு. கண்டிப்பா இந்த டைரக்டருக்கு அடுத்தடுத்து நல்ல வாய்ப்பு கிடைக்கலாம். இது வந்து ஒரு குடும்பத்தோட போய் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். மிக அதிகமான வயலன்ட் காட்சிகள் இல்ல. அதே மாரி ஆபாசமா எந்த காட்சிகளும் இந்த படத்துல வந்து இல்ல. அதனால இத நீங்க வந்து குடும்பத்தோட ஒரு 2 மணி நேரம் ஒரு பொழுதுபோக்கிற்கான ஒரு சிறிய படம் வந்து இந்த படம். கண்டிப்பா இந்த படத்த பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா இந்த படம் பிடிக்கும். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது ராகவ் குமார், தீபிகா அதிர்வுகளுக்காக. நன்றி, வணக்கம்.